வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் திடீரென உடல்நலக் குறைவால் நேற்று இரவு உயிரிழந்தார். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை தொடர்ந்து தேசிய அளவில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்த நிலையில் புதுச்சேரியிலும் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகின்றது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள துணைநிலை ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டு அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கூட்டரங்கில் புதுச்சேரி அரசு சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங் திருவுருவப் படத்திற்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்ளிட்ட திமுகவினர் மலரஞ்சலி செலுத்தினார்கள். மன்மோகன் மறைவுக்கு புதுச்சேரி பாஜக தலைவர் இரங்கல். பாரதத்தின் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் நேற்றிரவு உடல்நலக்குறைவால் காலமானார். அவர் சார்ந்த கட்சிக்கு மட்டுமின்றி தேசத்தை நேசிக்கும் பலருக்கும் அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. ஒரு குழப்பமான பொருளாதார சூழலில் அவர் நாட்டின் நிதி அமைச்சராக இருந்து பொருளாதார பாதைகளில் இருந்து தடைகளை அகற்றி புதிய பாதையை அமைத்தவர். அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு 7 நாள் அரசு துக்கம் அனுசரிக்க முடிவு செய்துள்ளது. டாக்டர் மன்மோகன் சிங் ஆற்றிய சிறந்த பணிகளை நினைவுகூரும் வகையில் முழு அரசு மரியாதையுடன் அவரது உடலுக்கு இறுதி சடங்குகள் நடத்தவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. எளிமையான பின்புலத்திலிருந்து தேசத்தை வழிநடத்தும் பொறுப்பை பெற்ற டாக்டர் மன்மோகன் சிங் மறைவுக்கு என் தனிப்பட்ட முறையிலும் புதுச்சேரி பாரதிய ஜனதா சார்பிலும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா தலைவர் செல்வகணபதி எம்பி. புதுச்சேரி அடுத்த மண்ணாடிப்பட்டு பேட்டு பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொகுதி மக்களை நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது அந்த பகுதி மக்களுக்கு தேவையான மளிகை உள்ளிட்ட பொருட்களை இலவசமாக வழங்கி மக்களிடம் குறைகளை கேட்டார். அங்கு திரண்ட அந்த பகுதி பெண்கள் மழையால் பாதிக்கப்பட்ட பொழுது தங்கள் பகுதியை ஏன் பார்க்க வரவில்லை என்று கேள்வி எழுப்பினார்கள். மேலும் இலவச அரிசி இல்லாமல் தொடர்ந்து கஷ்டப்படுவதாகவும் அரிசி எப்பொழுது வழங்கப்படும் என்றும் கேள்வி எழுப்பினர். இதை கேட்டுக்கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம், இலவச அரிசி கொள்முதல் செய்வதற்கு டெண்டர் வைக்கப்பட்டுள்ளது, விரைவில் அரிசி வந்துவிடும், அதன் பிறகு தொடர்ந்து மாதந்தோறும் இலவச அரிசி வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் வீரராகவன், தமிழ்மணி, கண்ணன், குணா மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் சுனாமி நினைவுவேந்தல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தனது காரில் திருப்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது காரைக்காலில் இருந்து நாகை செல்லும் சாலையில் MOH பேருந்து நிறுத்தம் அருகே மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சென்றபொழுது கடும் வெயிலில் நிறைமாத கர்ப்பிணி ஒருவர் பேருந்துக்காக காத்திருப்பதை கண்டார். உடனடியாக தனது காரை நிறுத்திய மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் நிறைமாத கர்ப்பிணியிடம் எங்கு செல்ல வேண்டுமென விசாரித்தார். இதில் கர்ப்பிணி பெண் நிரவி அடுத்த நடுக்கலாம்பேட் பகுதியைச் சேர்ந்த நவோதா மேரி என்றும் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் வழக்கம் போல் மருத்துவ பரிசோதனை செய்துவிட்டு பேருந்திற்காக காத்திருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தார். இதனையடுத்து தனது காரில் ஏறும்படியும் தானே வீட்டில் விட்டு விடுவதாகவும் கர்ப்பிணியிடம் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்தார். இதனையடுத்து கர்ப்பிணி பெண் நவோதா மேரி மற்றும் அவரது அத்தை டைசி மேரி இருவரும் மாவட்ட ஆட்சியர் காரில் ஏறி மாவட்ட ஆட்சியருடன் நடுக்கலாம்பேட் பகுதிக்கு சென்றனர். கர்ப்பிணி பெண் என்பதால் மிகவும் மெதுவாக காரை இயக்க சொன்ன மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பத்திரமாக நவோதா மேரி வீட்டில் இறக்கிவிட்டார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் நவோதா மேரி வீட்டிற்கு சென்று அவரின் மகப்பேறு மருத்துவ அட்டைகளை பார்வையிட்டதுடன் குடும்ப பின்னணி, பொருளாதார நிலை மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து முழு விவரங்கள் கேட்டறிந்ததுடன் தேவையான உதவிகள் மாவட்ட நிர்வாகம் மூலம் செய்து தரப்படும் எனவும் மாவட்ட தொழில்துறை மூலம் மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் தரப்படும் எனவும் மகப்பேறு காலம் முடிந்த பின்பு சுயமாக தொழில் தொடங்க முன்வருமாறு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பெண்மணிக்கு அறிவுறுத்தினார். மேலும் மகப்பேறு காலங்களில் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை எடுத்துக் கொள்ளுமாறு, தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைகளை செய்து ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்குமாறு பெண்மணி நவோதா மேரிக்கு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அறிவுறுத்தினார். அப்பகுதி குழந்தைகளுக்கு பிஸ்கட்டுகளை வழங்கி நன்றாக படிக்க வேண்டுமென அறிவுரை வழங்கினர்.
இந்த நிலையில் காரைக்காலில் சாலையில் பேருந்திற்காக காத்திருந்த கர்ப்பிணி பெண்ணை தனது காரில் ஏற்றி வீட்டில் விட்டு இறக்கிவிட்டதுடன் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்திய மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனுக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாஸ் மகன் சைதன்யா சாய்ராமு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றுகின்றார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவரது மனைவி பிரீத்தி, மகன், மாமியார், மைத்துனர் உள்ளிட்டோர் 3 கார்களில் புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ஈடன் கடற்கரைக்கு சுற்றி பார்க்க வந்தனர். மாலை 6 மணிக்கு வந்த அவர்கள் அங்குள்ள தென்னந்தோப்பில் 3 கார்களையும் நிறுத்திவிட்டு கடற்கரையில் பொழுதை கழித்துள்ளனர். இதனால் அவர்கள் அணிந்திருந்த 3 தங்க செயின், 1 செட் தங்க கம்பல் மற்றும் 2 தங்க மோதிரம் உள்ளிட்ட 45 கிராம் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 6000 பணம் ஆகியவைகளை கழற்றி ஹேண்ட்பேக்கோடு காரிலேயே வைத்துவிட்டு கடற்கரைக்கு சென்றனர். அப்பொழுது திடீரென கார் அபாய சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்து பார்த்தபொழுது காரின் பின்புறம் உள்ள வலது கண்ணாடி உடைக்கப்பட்டு அதிலிருந்த 45 கிராம் தங்க நகை மற்றும் ரூபாய் 6000 பணம் திருடப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் குற்றவாளியை தேடி வந்தனர். இந்த நிலையில் நகை மற்றும் பணத்தை திருடியது அரியங்குப்பம் அடுத்த ஓடைவெளி கணபதி நகரை சேர்ந்த ஜெயக்குமார் மகன் சுரேந்தர் என்பது தெரியவந்ததை அடுத்து மணவெளி பகுதியில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் 28 கிராம் கொண்ட 3 தங்க செயினை உருக்கிய நிலையில் ரூபாய் 6000 பணத்தை செலவு செய்துள்ளார். எனவே அவரிடமிருந்த மற்ற தங்க நகைகளான 1 ஜோடி கம்பல், 2 மோதிரம், 1 செல்போன், மோட்டார் பைக் மற்றும் உருக்கிய 3 தங்க செயினை போலீசார் பறிமுதல் செய்து குற்றவாளி சுரேந்தரை காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றன. இவர்களுக்கென சொந்தமான சுடுகாடு இல்லாததால் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு பல்வேறு போராட்டங்களை நடத்தியதன் மூலமாக அதே பகுதியில் 1.5 ஏக்கர் நிலம் அரசு ஒதுக்கீடு செய்தது. இந்த நிலையில் அங்கு சுற்றுச்சுவர் மற்றும் சுடுகாடு கொட்டகை அமைக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிலையில் இந்த சுடுகாட்டு நிலம் எங்களுக்கு சொந்தமானது என்று கூறி தனிநபர் ஒருவர் நிலத்தின் பழைய எஃப்எம்டியை மாற்றி புதுப்பித்து புதிய எஃப்எம்டி மூலம் நிலம் ஆக்கிரமிப்பு செய்து அதற்கான பணியை துவங்கினார். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையான தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் அமர்ந்து அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் பிரதீப், கொமேன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், தெற்கு பகுதி காவல்துறை எஸ்பி பக்தவச்சலம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் சாலையில் இருந்து அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் அதிகாரிகள் அனைவரும் சம்பந்தப்பட்ட சுடுகாட்டிற்கு சென்று ஆய்வு செய்தனர். தற்பொழுது இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது. மீறி ஆக்கிரமிப்பு செய்வோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கொமேன் பஞ்சாயத்து மூலமாக போர்டு வைக்கின்றோம். 2 தினங்களில் இதற்கான முழு அளவீடு செய்யப்பட்டு சுற்று மதில் அமைத்து தருவதாக வட்டாட்சியர் பிரதீப் மற்றும் ஆணையர் ரமேஷ் கூறியதன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக குப்பை கிடங்கு செயல்பட்டு வருகின்றது. புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள குப்பைகளை லாரிகள் மூலம் அப்புறப்படுத்தி பின்னர் குருமாம்பேட் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருவது வழக்கம். இதனிடையே குப்பை கிடங்கால் அருகாமையில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு தொற்று ஏற்படுவதாகவும் மேலும் குடிநீர் மாசுபடுவதால் குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யக்கோரி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இன்று 50க்கும் மேற்பட்ட பகுதி பொதுமக்கள் குப்பை கிடங்கின் நுழைவாயில் முன்பு சாலையில் அமர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களுடன் வந்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் குப்பை கிடங்கால் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் தக்க நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்ததை தொடர்ந்து மறியலில் இருந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டையை சேர்ந்தவர் ஜனார்த்தனன். இவர் கரையாம்புத்தூர், ஆராய்ச்சிக்குப்பம், கல் மண்டபம் மற்றும் வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் சாராய கடை நடத்தி வருகின்றார். சாராய கடை நடத்துவதற்காக இவர் 1,75 லட்சம் வைப்பு தொகையும் 2 கோடி ரூபாய்க்கு சொத்து பத்திரங்கள் கொடுத்தும் கடை நடத்தி வருகின்றார்.
மேலும் 1,25,00,000 ரூபாய் கலால் துறைக்கு ஜனார்த்தனன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பாக்கியுள்ளது. இதனை செலுத்துவதற்கு 6 மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் கலால் துறை துணை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூஸ் 20% குறைத்து சாராய கடைகளை ஏலம் விட்டுள்ளார். இதனை கண்டித்து இன்று கையில் விஷ பாட்டிலுடன் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட சாராய கடை உரிமையாளர் துணை ஆணையரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாராய கடை உரிமையாளர்கள் கையில் இருந்த விஷ பாட்டிலை பிடுங்கும் பொழுது இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் திடீரென ஒருவர் ஓடி சென்று விஷத்தை குடிக்க முயற்சி செய்த பொழுது போலீசார் துரத்தி சென்று அவர் கையில் இருந்த விஷ பாட்டிலை பிடுங்கியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து சாராய கடை உரிமையாளர் ஜனார்த்தனன் கூறும்பொழுது, கலால் துறைக்கு செலுத்த வேண்டிய 1,25,00,000 ரூபாய் நிலுவைத் தொகை பாக்கியுள்ளது. இதனை செலுத்துவதற்கு 6 மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் துணை ஆணையர் சாராய கடைகளை 20% குறைத்து ஏலம் விட்டுள்ளார். இதனால் தனக்கு 40 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும் இதனால் தான் மருந்து குடித்து சாகுவதற்கு இங்கு வந்ததாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் ஆகிய பகுதிகளில் தனித்தனியே சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அதன்படி சுனாமியால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கடலில் பால் ஊற்றுவதற்காக 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் பாலை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து பிறகு கடற்கரையில் உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்களுக்காக கடலில் பால் ஊற்றி மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் சோலைநகர் வடக்கு மற்றும் தெற்கு பகுதி மீனவ பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். முன்னாள் முதல்வர் டி. ராமச்சந்திரன் மறைவு தமிழக அமைச்சர் KN நேரு மலர் தூவி அஞ்சலி. புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக மாநில அமைப்பாளருமான டி. ராமச்சந்திரன் அவர்கள் தனது 93 வயதில் கடந்த 8ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இந்நிலையில் இன்று காலை மடகரை இல்லத்தில் உள்ள டி. ராமச்சந்திரன் அவர்களின் இல்லத்திற்கு வந்த KN நேரு அவர்கள் அங்கிருந்த டி. ராமச்சந்திரன் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதோடு அங்கிருந்த டி. ராமச்சந்திரனின் மனைவி மற்றும் மகன்களிடம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சார்பில் இரங்கல் தெரிவித்து ஆறுதல் கூறினர். இந்நிகழ்வில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளருமான சிவா MLA, விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா, கண்டமங்கலம் ஒன்றிய சேர்மன் வாசன், பொதுக்குழு உறுப்பினர் ரமணன், தொகுதி செயலாளர்கள் நெட்டப்பாக்கம் சக்திவேல், உருளையன்பேட்டை சக்திவேல், தியாகராஜன், வடிவேல், தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன், ஒன்றிய செயலாளர்கள் வேம்பிரவி, பிரபாகரன், சுற்றுலா சூழல் அணி விஜய்சங்கர், இளைஞரணி ஆனந்த் மற்றும் நெட்டப்பாக்கம் தொகுதி கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இந்தோனேஷியா, இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, தாய்லாந்து, மியான்மர், மலேசியா உள்ளிட்ட 11 நாடுகளில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஆழி பேரலைகள் எனும் சுனாமி பேரலைகள் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. 40 அடி உயரத்துக்கு மேல் அலைகள் கிளம்பியதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊருக்கு கடல் நீர் புகுந்தது. கடற்கரை கிராமங்களில் உள்ள வீடுகளை பந்தாடியது. மீன்பிடி உபகரணங்கள், படகுகளை அலைகள் வாரி சுருட்டி சென்றதோடு சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சுனாமி பேரலையில் பலியானார்கள். சம்பவம் நடந்து இன்று 20வது ஆண்டு நினைவு தினம் கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை கிராமங்களில் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. அதிகாலையில் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலிகள் நடத்தப்பட்டு பின்னர் கடற்கரை வழியாக பெண்கள் மௌன ஊர்வலமாக வந்து 115 பேரையும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டு மேல மணக்குடி கடற்கரை கிராமத்தில் உள்ள கல்லறையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். சுனாமியின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் யாரும் இன்று மீன்பிடிக்க செல்லவில்லை. சுனாமி என்ற பேரலையின் தாக்கத்தால் மிகப்பெரிய அனுபவம் கிடைத்த பின்பும் மேலும் சுனாமி போன்ற ஒரு பேராபத்து ஏற்பட்டால் நம்மளை பாதுகாக்கின்ற அளவிற்கு இதுவரை அரசு தரப்பில் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோ பாதுகாப்பு முறைகளை செய்யவில்லை. மேலும் உயிரிழப்பு வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் எதுவும் அரசு சார்பில் இதுவரை செய்யவில்லை என்பதை மீனவ மக்களின் குற்றச்சாட்டாக இருந்து வருகின்றது. புதுச்சேரி அடுத்த வில்லையனூர் பகுதியில் இயங்கி வரும் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு படிப்பு மட்டுமல்லாமல் கைவினை பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் கைவினை கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு களிமண்ணால் உருவாக்கப்படும் பொம்மைகளான குதிரை, யானை, மயில், பிள்ளையார் உள்ளிட்ட பல வகையான பொம்மைகளை செய்து பயிற்சி அளித்தார். இதனை பார்த்த மாணவிகளும் அவர்கள் விரும்பியவாறு களிமண்ணால் விதவிதமான பொம்மைகள் செய்து அசத்தினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவிகள் திரளாக கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரியில் வருடந்தோறும் சுற்றுலாத்துறை சார்பில் வணிக திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி தீபாவளிக்கு முன்னர் தொடங்கப்படும் வணிக திருவிழா தொடர்ந்து பொங்கல் பண்டிகை வரை நடைபெறும். இதில் பொருட்களை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பரிசு கூப்பன் வழங்கப்படும். இந்த வணிக திருவிழாவில் மது கடைகளும் இடம்பெற்றுள்ளதால் மதுக்கடையில் மதுபானம் வாங்கும் மது பிரியர்களுக்கும் கூப்பன் வழங்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ராசாத்தி தனியார் மதுபான கடையில் 500 ரூபாய்க்கு மேல் மது வாங்குபவர்களுக்கு வணிக திருவிழா பரிசு கூப்பன் வழங்கப்படுகின்றது. ஏற்கனவே குடியிருப்பு பகுதிகள் தேவாலயம் அருகே இருப்பதால் இந்த தனியார் மதுபான கடையை அகற்றக் கோரி பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் பரிசு கூப்பன் மூலம் மது வாங்க தூண்டுவதாக கூறி அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் வழக்கறிஞர் சசி பாலன் தலைமையில் மதுபான கடையை முற்றுகையிட்டு மதுபானங்களை வாங்கி தரையில் ஊற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வணிக திருவிழா மூலம் வழங்கப்படும் பரிசு கூப்பனை தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.